தாய் வீடு 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம். எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன். உணவும் உணர்வும். பெட்ட விரும்பி போட்டாள். படியனும் எங்கடைனசினந்தான். நல்ல நாளில சோறு கொடுத்து போட்டான். சம்பிரதாய திருமணம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு தாலிக்கொடி தேவையில்லாத திருமண முறையொன்று எம்மிடையே பெருவழக்காக முன்னாளில் இருந்த முறையொன்று விடைபெற்று விட்டது. சோறு என்ற உணவு திருமண ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியதையே மேலே சொன்ன வாழ்வியல் வசனம் காட்டுகிறது. சோறு உணவு மட்டுமல்ல, திருமணம் என்ற பெருவாழ்வின் உணர்வுமாகும். கற்றாழை எனும் செடியின் உள்ளீட்டையும் சோறு எனத்தான் அழைக்கின்றோம். அந்த சோறு வேறு வகை. 3 வேளை உணவு உண்பவர்களை பணக்காரராக பார்த்த ஒரு காலம் இருந்தது. பகல் முழுக்க வெயில் காய்ந்து உழைத்து இரவில் ஒரு நேரம் மட்டும்தான் உணவு உண்ட காலம் ஒன்றும் இருந்தது. தேநீர் குடிக்க சீனி தட்டுப்பாடான காலங்களில் உள்ளங்கையில் ஒரு சொட்டு சீனி போட்டு அதை நக்கி நக்கி தேநீர் குடித்த போது ஒருத்தருக்கும் வருத்தமில்லை. இப்போது சீனியை அள்ளி போட்டு தேநீர் குடிக்கும் போதும் 3 வேளையும் மூக்கு முட்டை தின்னும் போதுதான் உலகத்து வருத்தமெல்லாம் வருகிறது என்போரும் உண்டு. இன்றைக்கு 60, 70, 80 வருடங்களுக்கு முன்பதாக ஒடியல் பிட்டு அல்லது குரக்கன் பிட்டு சாப்பிட்டால்தான் ஒரு பிடி சோறு கொடுப்பார்கள். மற்றும்படி சோற்றை காண்பது அரிது. வசதியானோர் வீடுகளில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் போது கட்டாயமாக சோறு இருக்கும். அதனால் அந்த நிகழ்வுகள் எப்போது நடைபெறும் என இல்லாதோர் காத்திருந்தார்கள். சோறு கண்ட இடம் சொர்க்கம், சோற்றுத்தவனம். இப்படியாக சோறு தொடர்பாக பழமொழிகள் பல உண்டு. சோறு ஆசிய மக்களது வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒரு பாகம். ஆசிய கண்டத்தில் சோற்றை உணவாக உட்கொள்ளும் முறைகள் நாட்டுக்கு நாடு, ஊருக்கு ஊர் வேறுபட்டதாக இருக்கின்றது. சோற்றை தயாரிக்கும் முறைகளும் வேறுபட்டு உள்ளன. அதேபோல சோற்றை தயாரிக்கும் அரிசிகளின் வகைகளும் வேறுபட்டு உள்ளன. குத்தரிசி, பச்சையரிசி, வெள்ளை பச்சையரிசி, சம்பா, பாஸ்மதி என பல வகைகளாக சொல்லலாம். அதே வேளையில் அந்த அரிசி வகைகளுக்குள் உப அரிசி வகைகளும் ஏராளம் இருக்கிறது. இலங்கையில் பெரும்பான்மையானோருக்கு நாளாந்தம் மத்தியான வேளை சோறு உண்ணாவிட்டால் அன்றைய பொழுதில் ஏதோ ஒன்றை பறிகொடுத்த உணர்வு வரும். காலையில் பாற்சோறு, மதியம் சோறுகறி, இரவில் சுட சுட பச்சையரிசி சோறு என சிங்கள மக்களில் 3 வேளையும் சோறு உண்போர் பெரும்பான்மை. தமது வெற்றிகளை, மங்கள காரியங்களை, பாரம்பரியங்களை கொண்டாடுவதற்கு பால் சோறு கொடுப்பார்கள். கட்டியாக வெட்டிய பால் சோற்றுடன் அருவலாக இடித்த செத்தல் மிளகாயால் தயாரிக்கப்பட்ட கட்டைச்சம்பல் இருக்கும். தமிழர்களது கடைகளில் மதிய உணவு தயார் என்ற வசனம் அறிவித்தலாக இருக்கும். ஆனால் சிங்களவர்களது கடைகளில் பத்கமு, அதாவது சோறு உண்போம் என்ற வசனம் இருக்கும். சோற்றை அடையாளப்படுத்தித்தான் அவர்களது உணவு பண்பாடும் இருக்கும். முஸ்லிம் மக்கள் பாரசீகம் வழிவந்த உணவு பண்பாட்டை பேணுகின்றனர். பிரியாணி என்ற அவர்களது உணவு பிரபலமானது. சோற்றை அடிப்படையாக கொண்டது. வகை வகையான அரிசி வகைகளில் சுவையாக சோறு சமைப்பதில் அவர்கள் வல்லவர்கள். அவர்களது கடைகளில், வீடுகளில், மண்டபங்களில் நிகழும் மங்கள நிகழ்வுகளில் சோற்றை அடிப்படையாக கொண்ட மாமிச உணவுகளை விரும்பி உண்பார்கள். மட்டக்களப்பு மக்களின் சோற்று பண்பாடு தனித்துவமானது. அவர்கள் பயன்படுத்தும் அரிசியை சமைக்கும் போது வரும் சோறு சிறியது. அங்கு நெல் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் 3 வேளையும் சோறு உண்பார்கள். பச்சை அரிசி உணவு பழக்கம்தான் கூடுதலாக உள்ளது. பச்சை அரிசி சோற்றை சுட சுட சாப்பிடும்போது அது தேவாமிர்தமாகத்தான் இருக்கும். ஒரு நேர சோற்றுக்கு சேர்த்து சாப்பிடும் கறி வகைகள், தாளிதம், சம்பல் என்பவை வேறுபட்டதாக இருக்கும். யாழ்ப்பாண மக்களின் சோற்று பண்பாடு தனித்துவமானது. புழுங்கல் அரிசி அல்லது குத்தரிசி அல்லது நாடு என அழைக்கப்படும் அரிசி சோற்றையே பிரதானமாக உண்பார்கள். அவர்களது உணவு பழக்க வழக்கத்திற்கென்றே அரிசியை தனித்துவமாக தயார் செய்யும் அரிசி மில்களும் ஏராளம் உண்டு. வயலில் அறுவடை செய்து வந்த நெல்லை காய வைப்பார்கள். பின்னர் பெரிய பானை அல்லது உலையிலிட்டு நன்றாக கொதிக்க வைப்பார்கள். நன்கு கொதித்து அவிந்த நெல்லை சீமந்து திரையிலிட்டு பரவி வெயிலில் காய வைப்பார்கள். வெயிலில் காய்ந்த பின்பாக மில்லில் கொடுத்து உமி நீக்கி உடைத்து அரிசியாக்குவார்கள். இந்த அரிசியே குத்தரிசி அல்லது புழுங்கல் அரிசி எனப்படுகின்றது.
இதனை சமைத்து சாப்பிடும் பதத்திற்கு எடுப்பதற்கு நீண்ட நேரம் எடுக்கும். இந்த குத்தரிசியில் முட்டைக்கருப்பன், பச்சை பெருமாள் என முன்னாளில் பிரபலமான வகைகள் உண்டு. முன்னாளில் மண்பானையில் விறகு அடுப்பில் தான் சமைத்தார்கள். மதியம் சமைத்த சோற்றிலிருந்து வடித்த கஞ்சியை குடித்து பசி போக்கினார்கள். கஞ்சியுடன் சிறிது உப்பிட்டு சொட்டு தேங்காய் பாலும் விட்டால் கஞ்சியின் சுவையோ சுவைதான். மண்பானையில் சோறு சமைக்கும் போது அந்த குடும்பத்தவர் 3 வேளையும் உண்பதற்கேற்ப அரிசி எடுப்பார்கள். சுளகில் எடுத்த அரிசியில் ஒரு பிடி எடுத்து வேறொரு மண்பானைக்குள் போட்டு வைப்பார்கள். அந்த பிடியரிசி பின்னாளில் ஒரு நாள் சோற்றுக்கு அரிசியாகிவிடும். மண்பானையில் சமைத்த சோற்றில் ஒரு பகுதியை மண் சட்டியில் சமைத்த கறிகளுடன் மதிய உண்பார்கள். இரவில் மிகுதிச் சோற்றின் ஒரு பகுதியுடன் உண்பார்கள். குடும்பத்தவர் உண்டபின் எஞ்சும் சோற்றினுள் அளவாக தண்ணீரை விட்ட பின்பாக பானையை உலை மூடியால் மூடிவிடுவார்கள். அதிகாலை எழுந்து வாயை கொப்பளித்த பின்பாக ஒரு மூக்குப்பேணி பழஞ்சோற்றின் தண்ணீரை குடிப்பார்கள். மலச்சிக்கல் இல்லாமல் காலை கடன்களை முடிப்பார்கள். பழஞ்சோற்றை எடுத்து பழங்கறியில் உள்ள சட்டியில் போட்டு ஏனைய கறிகளையும் சேர்த்து குழைத்து உருண்டையாக்கி உண்பார்கள். அதன் சுவையோ சுவை. இந்த பழஞ்சோற்று கதையையும் பழஞ்சோற்று புராணத்தையும் புலம்பெயர் வாழ்வில் இறைமூட்டுவோர் இன்றும் உள்ளனர். குத்தரிசி சோற்றில் அண்மை காலத்தில் ஆட்டக்காரி என்னும் ஒரு வகை அரிசியும் பிரபலமாக உள்ளது. குத்தரிசி சோற்றை உண்பவர்களுக்கு சலரோகம் எனப்படும் நீரிழிவு நோய் வருவதற்கான வாய்ப்பு குறைவு என மருத்துவம் கூறுகின்றது. யாழ்ப்பாண மக்கள் அறிவில் மேம்பட்டவர்களாக இருப்பதற்கு இந்த குத்தரிசி சோறு பிரதான காரணம் என நாட்டின் ஏனைய மக்கள் சொல்வார்கள். ஆனால் அண்மைய காலத்தில் அவதானித்தால் யாழ்ப்பாணத்து மக்களின் சோற்று அரிசி பண்பாட்டிலும் பெருமளவு மாறுதல்கள் ஏற்பட்டுவிட்டன. நாளாந்த அரிசி பாவனையில் குத்தரிசி பயன்பாட்டை விட சம்பா அரிசி சோற்றின் பயன்பாடு அதிகமாகிவிட்டது. கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லும் வீடுகளில் காலை வேளையில் காலை மதியம் என இருநேர உணவு சமையல்களும் நடைபெறுவது வழக்கம். அப்போது குத்தரிசியை சமைக்க நீண்ட நேரம் பிடிக்கும். கேஸ் அடுப்பு சமையலில் குத்தரிசி வேகுவதற்கு நீண்ட நேரம் பிடிக்கும். கேஸ் செலவு அதிகமாகும். இதனால் சம்பா அரிசி சோறே அதிகமாக புழக்கத்தில் உள்ளது. சாதாரணமாக சோறு கறியுடன் உண்டவர்கள் தற்பொழுது பிரியாணி அல்லது ஃப்ரைட் ரைஸ் என்ற உணவை உட்கொள்கின்றனர். பணவசதி கூடியோர் அதிகரித்து செல்வதால் மாமிச உணவுடன் கூடிய இந்த உணவு வகைகள் அதிகமாக புழக்கத்தில் உள்ளன. சம்பா அரிசி சோறு அதிகமாக பாவனைக்கு வந்துவிட்டதன் காரணத்தினால்தான் நீரிழிவு நோயாளர் தொகையும் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர். போர்க்காலத்தில் இடம்பெயர்வு வாழ்வு காலத்தின் போதும் புலம்பெயர்வின் போதும் சோற்றை காணாமல் தவித்து போனவர்கள் உண்டு. இடம்பெயர்வு காலத்தில் கிடைத்த நிவாரண அரிசி சோற்று கதைகளின் சுவையும் நீளமானது. நிவாரண மட்டை வைத்து அதில் அரிசி கணக்கு எழுதிய வரலாறும் உண்டு. சோற்றுக்கு வழியில்லாமல் கஞ்சி காய்ச்சி பசி தணித்த நாள்களும் உண்டு. கிராமிய குலதெய்வ வழிபாட்டில் சோற்று மடை எனும் பண்பாட்டு பெரும் விழாவும் இன்று வரை தொடர்கின்றது. அன்னமார், பூதவராயர், காளி, தம்பிரான் போன்ற தெய்வங்களை வழிபடுவோர் இந்த சோற்றுமடை வழிபாட்டை இன்றும் தொடர்கின்றனர். தை மாத இறுதியில் மானாவாரியில் வயல் விளைந்து பலன் கிடைக்கும். கார்த்திகையில் நடுகை செய்யப்பட்ட மரைக்கறி பயிர்கள் சித்திரையுடன் பயன் தந்து ஓயத் தொடங்கும். வைகாசி மாதம் பிறக்க முதல் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் சோற்றுமடை தொடங்கிவிடும். ஊர் கூடி கோயில் வளாகத்தை துப்புரவாக்குவார்கள். தமது விளைபொருள்களின் ஒரு பகுதியை கோயிலுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள். சோறுகறி படைத்து ஊருக்கு முன்ன கொடுத்து கொண்டாடுவார்கள். சோற்றின் வரலாற்றை சொல்லிக்கொண்டே போகலாம்.